ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தி ஹாரர் கேம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு எப்படியோ ஒரு 20 லைக் வந்துடும். ஏன்னா அதான் எய்மு. 20 லைக்காச்சும் போடுறேன். ஏன்னா உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. கிராணி வீடுனா தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆட போகிறேன். இதனோடது ஹலோவின்னு, கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கு என்னோட இருந்துச்சு. ஓகே, அதுக்கு இல்லை நைட்மேர். நம்ம ஹலோவின் போட்டுக்கலாம். ஓகே, ஈஸியில் வச்சுக்கலாம். ஈஸியில் வச்சு இது என்னடா லேம்பிங் ஆன் ஆஃப். லேம்பிங் தான் இருக்கா இங்கே. லிம்பிங் சரி, ஓகே, ஆனில் வச்சுக்கலாம். ஓகே, ஹை நோ கிராணி மோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, கண்டினியூ விடு. எனக்கு கண்டினியூ. ஓஹோ, எப்படி போகிறேன் தெரியலையே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட போகிறேன். நண்பர்களே, உங்களுக்கோசம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்க்குறவங்களே இப்போ லைக், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் கன்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். டே 1. ஓகே, லைக் தெளிக்க விட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெளிக்க விட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். டே 1 எப்படி போக தெரில. இது என்னோட இடமே வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஷேடிஷாக அடித்த மாதிரி இல்லை? ஆமாங்க, எனக்கு அப்போ தான் தோணுது. இடமே பார்க்க அப்போ தான் இருக்குது. நான் பார்க்கும்போது வேறு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இது வந்து அதேடா போஸ்டிங். ஓய், என்னடா என்னது அது? கடிக்குமா நம்மளை வந்து? இல்லைங்க, எதுவும் பண்ணலங்க. சரி, ஓகே. என்னங்க புதுசாக வச்சுருக்கிறாங்க இந்த அப்டேட்டில். என்ன எல்லவோ இருக்குது. சரி, ஓகே, தூக்கி கீழே போட்டு காணி அங்கே வச்சிடலாம், வர வச்சிடலாம் எப்பயுமே. ஏன்னா நிறைய பேர் இதான் பண்ணுறாங்க, நான் இதான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதான் மாற்றி வச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் முடிச்சிருவானான்னு தெரியல. ஓகே, வாங்க போகலாம். ஓகே, என்னடா அது? கிராணி போச்சு. ஓடு. வருது. இப்போ நான் எப்படி நான் அழுகுற மட்டும் பாரு. சைடை தேய்ச்சிக்கிதே போய்ட்டு பார்த்தீங்களா? இதான் தேய்ச்சிக்கிதே போகிற திறமை. ஓகே, இது என்னோட கார் பேட்டரி. ஏங்க எல்லாத்தையும் இந்த புதுசு நிற்க இருக்குது பார்த்தீங்களா? இது புது ஹாலோவின். என்னடா சைடில் யாரா வேண்டு அடப்பா, என்னடா பண்ணிட்டு போகிறான்? நடக்கிற ஸ்டைலை பாருங்க. ஐயோ ஆளும் நடக்க. அட பாவிகளடி. இது கன்ஃபார்ம் இந்த கிராணி சாப்டர் தெரியல. ஒருத்தனை சிறையில் வச்சு வச்சுருப்பாங்கல்ல, அவன் தான் நினைக்கிறேன். செத்து ஆவியாக வந்துட்டான்னு நினைக்கிறேன். விட்டா பையன் எங்கே வந்து சுற்றிட்டு இருக்கான். ஓகே, இந்த கார் பேட்டரி கீழே போகணும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மேலே கிராணி எங்கே இருக்கும்? முதல்ல சத்தத்தை போட்டு போயிடலாம். ஓகே, சத்தத்தை அந்த பக்கம் போயிடலாம். ஏடா இது ஸ்பைட்ரா? எங்கே இதுல வச்சது? எங்கடா காணோம்? ஏங்க அப்டேட் பார்த்தீங்களா? எப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்கண்ணே. சூப்பராக அப்டேட்டில். ஓகே, நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, இதோன்னு போவோம். ஓகே, அந்த பக்கம் கொஞ்சம் கிராணி வந்திருக்கோம். நம்ம இந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் கேஸ் சொல்லிட்டு இருக்குது. இந்த பம்ப்கின் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. கீழே இருக்குமா என்ன? பார்த்தீங்களா? கார் மேலே இருக்குது பார்த்தீங்களா? போடு. கன் பார் கஜுக்கு சூப்பர். கன் பாடத்துக்கு இங்கே வைரா. அவ்வளோதான் வச்சாச்சு. அடுத்து பேட்ரி தூக்கி வெயிட் பண்ணுங்கள். கிராணி அடிச்சு கொண்டுடலாம் தானே? சூப்பரு. இந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணால் கிராணி லாக் பண்ணிட்டு அந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் கிராணி வந்து செத்துரும். 2 minutes கான். ஓகே, கிராணி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இது ஈஸி மோட்னால சொங்கி சோப்பெலாம் இங்கேயோட வருங்க. அது தாங்க டென்ஷனாக எனக்கு கருமா. எங்கடா இன்னும் வரல? வந்துச்சா இல்லையா? வருதா இல்லையா? வர்றோம். ஆனால் வந்துச்சு. மாட்டிடானா? இல்லைங்க, தொடப்ப வச்சுருக்கு கையில். நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு குச்சி தான் வச்சுருந்துச்சி. சரி, இது ஹலோவின் அப்டேட்னால அப்படி இருக்குது. சரி, ஓகே, ஏதோ ஒன்று மேலே போகலாம். இப்போவே அந்த இது பேர் என்ன, கேஸோலின், அது எடுத்து வந்துடலாம். எங்கடா கேஸோலின்? அங்கே இருக்குது. எடுறா. எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏங்க எனக்கு கிராணியில் பாதி தாங்க எஸ்கேப் பண்ண தெரியும். எனக்கு என்னென்ன தெரியும்னா, என்ன தெரியும் அந்த பேர் கார் கீ வேணும், இன்னும் பேட்லாக் கீ வேணும். அப்புறம் அந்த பேட்லாக் கீ வந்து அந்த இது கேட் ஓப்பன் பண்ணிருக்கு. அப்புறம் பேட்ரி ஏற்றாச்சு. இன்ஜின் பார்ட் வேணும், ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். அவ்வளோதான் எனக்கு தெரியும். இது என்னடா அட்டை? என்னடா போட்டிருக்கு? திஸ் இஸ் மை 5th day ஹவுஸ். என்னமோ போட்டிருக்கு, அதை விட்டுரு. சரி, ஓகே, வெளியே போகலாம். நம்ம என்ன ஸ்டக் ஆகுதுங்க இந்த ஃபோனு. அப்படி தான். என்னடா இது? அடுப்பா? இதில் என்னடா புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? டேய், என்னடா இது? அடுப்பா?
ஏன்னா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறீங்களே. ஏங்க அந்த எலி தூக்கிறதுக்குள்ள போட்டு என்னமோ வருதுங்க, எலியோட ஆன்மா வருது. ஆனால் எலி இருக்குது தம்மா சொல்லி இதுன்னு ஏதாச்சும் இருக்குது. ஆனால் இந்த கிராணி வீடியோ பார்க்க ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஷேடிஷ் அடித்த மாதிரியே இல்லை அவுட்லைனு. எனக்கு தெரிஞ்சு அப்படி தாங்க தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்புறம் பார்த்துட்டு இருக்கவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணும். 5 லட்சம் லைக்கு அப்படின்னு சும்மா வாயை மட்டும் தான் சொல்ல முடியும். ஒரு 5 லைக் கூட வராது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 லைக் கூட வருது. ஆனால் உங்களே நம்பி விட்டுருப்பாங்க. எனக்கு ஒரு 20 லைக்காஸ் கொடுங்கப்பா ப்ளீஸ், 20 லைக்காஸ் கொடுங்க. அப்போ கொடுத்தா தான் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ போகணுன்னு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஓகே, உங்கள் நம்பி தான் இருக்கேன். இன்னும் ஒன்றுமே கிடைக்கல. கன் பாட்டு போட்டு செகண்ட் கன் பாட் கிடச்சிச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று தான். இது என்னது, என்னங்க கீயாது ஏதோ இது சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இவன் கண்ட மாட்டக்கூடாதுங்க. இவன் கையிலேயே மாட்டக்கூடாது. பைத்தியேரம் மூஞ்சிலும் துப்பிட்டே போவான், வேறு வேலையே இல்லாமல் துப்போனேன். சரி ஓகே, முடிஞ்ச வரைக்கும் போகலாம். என்னடா இது, எங்கள் எலியெல்லாம் கடிக்கிறது இப்போ தான் பார்த்தேன். நம்ம அந்த அடுப்பில் போட்டு எரிச்சல, அதான் என்ன தைரியம் தான் உடம்பு அடுப்பில் போட்டு எரிச்சிருப்பேன். அதை அவனை கடிக்கிறேன்னு சொல்லி கடிச்சு வச்சேன். நீ இதுக்கு என்ன இருக்குது, இதுக்குள்ள ஒரு வெங்காயமும் இல்லை. ஓகே, நம்ம திரும்ப கிராண்டி சாப்பிடுச்சலாமா? எனக்கு தான் பிளான் சரின்னு தோணுது. மழை போய் அந்த கேஸ் எடுத்துடலாம். திரும்ப பேட்ரி திரும்ப இங்கே போட்டுடலாம். பேட்ரி எடுத்து இங்கே போட்டுடலாம். சாரி பேட்ரி எடுத்து இங்கே போட்டு அந்த கேஸ் ஒலின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கீழே போடுறோம்ல, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதுக்குள்ளே போட்டு கிரானைட் ட்ராப் பண்ணி சாப்பிடுச்சிடலாம். ஓகே, இதுதான் பிளான் கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உள் பண்ணசு சொல்லுது. இதை போட்டாச்சு. இந்த வாட்டி நம்ம இங்கே போய் நிற்கலாம். போனால் நம்ம அங்கே நின்னோம், இந்த வாட்டி இங்கே நிற்கலாம். ஓகே, என்ன பார்க்கலாம். என்ன நடந்தாலும் பின்ன. ஓகே, கிராணி எப்போ வருதில்லை, ஏன்னா வர்றதுக்கே 1 மணி நேரம் தெரியும். இருந்தாலும் பார்க்கலாம் எப்போ தான் வந்து தொலையுதுன்னு அந்த கிராணி கருமம். அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இத்து போன கிராணிங்க. நான் மட்டும் தான் அந்த கிராணிக்கு உலகத்துலேயே பயப்படுறேன். நீங்களாம் பயப்பட மாட்டேங்குதானே? உண்மையாக சொல்லுங்கள். தெரியும்டாடே. ஏங்க பிளானே மாறிடுச்சுக்கானோ. நான் என்ன சொல்லியிருந்தேன், கிராணியை அந்த இதில் வச்சு போட்டதில்லை. ஆனால் கிராணியை பார்த்துருச்சுங்க. இவன் யாடுறவன் ஏங்க எலும்புங்க. நம்ம சேனலோட பேர் அப்போ இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மண்டையோடு இருத்தீங்களா? எங்கே எல்லாத்தையும் இந்த சேர்ந்து வருது. இன்ஜின் பார்ட் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. நம்ம எதை தேடிட்டு இருந்தோமோ அதே கிடச்சிருச்சு. ஏங்க எல்லா இடத்துலையும் இந்த மண்டை ஓட்டுருக்குங்க. சிரிக்கிறதே கொஞ்சம் ஃபனியாக இருக்குது. ஐயோ ஏங்க நம்ம என்ன பண்ணலாம்? இவனா? சார் நான் எது பண்ணேன் சார் என்னை விட்ருங்க சார் விட்ருங்க சார். அப்படியே பின்னாடி வரானே. மாட்டிக்கிட்டேன், சந்திர மாட்டி துப்பிட்டான். சரி தானே, ட்ராப்பில் மாட்டிடுண்டா. இப்படி பண்ணால் வெளியே வந்துடலாமா? இது எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு டைம் கூட ட்ராப்பில் மாற்றி பார்த்ததே இல்லை. யாருமே நான் ட்ராப்பில் மாட்ட வச்சு நான் பார்த்ததில்ல. ஏன்னா இதுதான் ட்ராப் இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, அதில் மாட்டினா ஹோல்டு பண்ணணும். புரிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மேலே செக் பண்ணுறோமா இல்லை தானே? ரொம்ப சரிங்க. நம்ம மேலே போய் செக் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்பெஷல் கிளி எடுத்துகிட்டு மேலே போய் செக் பண்ணுறதெல்லாம் கிராணி எலும்பு துப்பிட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. யோபாடியே சந்தில் பூந்தோன்ட்டேன். தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்தோம்ல அங்கே பாத்ரூமில் மாதிரி தேய்ச்சிக்கிட்டே வந்தில்ல, அதே மாதிரி இப்போயும் தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டேன் இந்த சைடில். சூப்பரே. இது என்னது, ஸ்பெஷல் கீ. சூப்பர், ஸ்பெஷல் கீ. இது கீ மாதிரியா தெரியுது. அந்த இது இருக்குல்ல, இந்த சுவிட்சு மாட்டுவாங்கள்ல, இந்த 4 ஓட்டையில் மாட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தெரியுது. மறுபடியும் டேப்பு. அவ்வளோதான். இப்படி பண்ணால் ட்ராப்லேருந்து வெளியே இருந்துடலாம். தெரிஞ்சிடுச்சே. ஓகே, இது மாதிரி எத்தனை ட்ராப்லேருந்து வெளியே வர முடியும்? ஏங்க ஆனால் எனக்கு இந்த ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் தெரியும். இது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தூக்கி ஏதோ ஒரு பொருள் போட்டால் நம்ம கிராணி வந்து அதை உடச்சிட்டு வந்து அந்த பக்கம் போயிடும். அது என்ன ட்ரிக்கு? அதுக்கு உடைக்கிறதுக்கு ஹேமர் தானே இந்த வேணாம் உண்மையிலும் அதான் நினைக்கிறேன். ஆனால் உடச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிடும். பார்த்தீங்களா எப்படி? இது வந்து நான் ஷார்ட்ஸில் தள்ளிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ட்ரிக் தான் வந்துட்டுருக்கோம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரோலையை பண்ணலாமா? சரி, இதுதான் ஃபன். எப்படி இருந்துச்சு? ஆனால் இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுங்கிறது ஐடியாவே இல்லை சுத்தமாக. என்ன பண்ணணும் மாலது கிராணி அந்த போட்டு எனக்கு என்ன பண்ணுங்க தெரிலங்க நிஜமாலும். ஓகே, போயிடுச்சு. ஏங்க ரொம்ப நேரமாகவே இங்கேயே நிற்கிறேங்க. அந்த கிராணியை வருது போகிறான். இந்த எலும்பை மட்டும் வராங்க. ஐயோ உள்ள வருவானா என்ன? ஆனால் வந்துட்டாங்க. அட
பைத்தியக்காரன். எப்படி நடந்து போகிறான் பாருங்க, நடந்து போகிறத பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. சரி போ பொழைச்சிப்போ. ஏங்க இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில. இப்போ என்ன பண்ணணும், எதை யூஸ் பண்ண, அந்த ஸ்பெஷலுக்கு எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரில, என்ன பண்ணணுன்னே தெரிலங்க. இப்போ அதான் சொல்கிறேன்ல, பாதி தான் தெரியும் பாதி தெரியாதுன்னு. ஓகே, ஆனால் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் ஃபுல்லாக போட்டுடுறேன். என் கிராணி கீழே போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இங்கே ஒரு மடப்பையன் என் கிராணி வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு தலை மேலே அடித்து பார்க்க வைங்க. ஓகே எனக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிக்கலாம்னு தோணுது. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு பயங்கரமான கொடூரமான வீடியோவில்